நான் ஏற்கனவே சுபாஷுக்கு சொல்லிவிட்டேன், அரசியலில் எதிரும் இல்லை, நண்பர்கள் இல்லை, எதுவும் நடக்கலாம், பொறுத்திருந்து பாருங்கள். ஐயா, திருச்சியில விஜய் தேர்தல் பரப்பில் தொடங்கும் போது எம்ஜிஆர் சிலையை வணங்கிட்டு தான் தொடங்கியிருக்காங்க. அதே போல தேர்தல் பரப்பிலும் போது ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்களா, சொன்னீர்களே செய்திருக்கலாம், அந்த முழக்கத்தை தான் அவர் முன்னாடி வைக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது அரசியலில் இனிமேல் வர வேண்டியவர்கள், வந்து கொண்டிருப்பவர்கள், வர வேண்டியவர்கள் அனைவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தாரக மந்திரத்தான் சொல்லியாக வேண்டும், மாண்புமிகு அம்மாவுடைய தாரக மந்திரத்தான் சொல்லிய வேண்டும். அப்பொழுதுதான் அரசியலில் அவர்கள் வெற்றி பெற முடியும். முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி மாற்றினால் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில இறைவன் டிடிவி தினகரன் சொல்றாரு. அவர் ஒரு நிபந்தனை வைக்கிறாரு. நீங்க ஏதாவது நிபந்தனை வைக்கிறீங்களா? பொதுச் செயலாளர் பதவி மீண்டும் வந்து பொதுச் செயலாளர் பதவி உள்பட தலைவர்கள் இந்த சட்ட விதி அப்படியே உருமாறாமல் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம். அந்த சட்ட விதியெல்லாம் மறுபடியும் மாண்புமிகு புரட்சித் தலைவர் உருவாக்கிய சட்ட விதி வந்தால் அனைத்திற்கும் சாத்தியப்படும்.